வணக்கம் மக்களே. ஒரே ஒரு சர்வே மொத்தமும் காலி. 2026 ஆட்சி யாருக்கு? தமிழக அரசியலை உலக்கும் ஒரு ரகசிய ரிப்போர்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போவே சூடுபிடிக்க தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய ரெண்டு முக்கிய கட்சிகளுமே தங்களோட வெற்றி வாய்ப்புகளை கணிக்கிறதுக்காக பல்வேறு தனியார் நிறுவனங்களின் மூலம் ரகசிய கருத்து கணிப்புகளை நடத்தி வந்துக்கிட்டு இருக்குது. பென் ஐபக் மற்றும் ஷோ டைம்னு சொல்கிற நிறுவனங்களோட அறிக்கைகளும் ஆளும் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த முறை வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் திமுகவோட செல்வாக்கு குறைந்திருப்பதாகவும் சுமார் 45 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி உறுதின்னு சொல்லி தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளன. திமுகவின் இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது தமிழக அரசியலில் புதிதாக காலடி எடுத்து வச்சிருக்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்பது சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். நடிகர் விஜயின் கட்சி சுமார் 40 தொகுதிகளில் 38% வாக்குகளை வாங்கி முன்னிலையில் இருக்கிறதாகவும் பல தொகுதிகளில் 12%க்கும் அதிகமான வாக்குகளை பெறுகிற வல்லமை பெற்றுள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, தாவேக்கா இருக்கிற வாக்குகளில் ஒரு பெரும் பகுதி அதிமுகவின் வாக்கு வங்கியிலிருந்து தான் பெறுகிறது. இந்த தகவலை உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் தான் சுட்டி காட்டுதுன்னே சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாகவே தற்போது மாறியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாஜக மற்றும் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளும் தங்களோட தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்காக முனைப்பு காட்டி வருகின்றன. பாஜகவிற்காக நடத்தப்பட்ட வாராகி நிறுவனத்தோட சர்வேயில் அந்த கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. அதே போல் காங்கிரஸ் கட்சி தனியாக சில தொகுதிகளில் வலுவாக இருக்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கு. வர தேர்தலில் கூடுதல் இடங்களை பெறுவதற்கும் இப்போதே வியூகங்களை வகுத்து வருதுன்னே சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மையை தராத வகையில் அமையலாம் கூட சொல்கிறாங்க. முடிவுகளுக்கு பின்னாடி கூட்டணி பேரங்கங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 2026 தேர்தல் முடிவுகள்லாம் ஒரு மெகா ட்விஸ்ட்டாக இருக்குதுன்னே சொல்லலாம். வாக்கு வித்தியாசங்கள் வெறும் 3 இல்லாட்டி 5% மட்டுமே இருக்கிறதுனால எந்த கட்சி ஆட்சி அமைக்குங்கிறத துல்லியமாக கணிக்க முடியாத கருத்து கணிப்பு நிறுவனங்கள் தான் திணறி வருகின்றன சொல்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலினோட தலைமையிலான திமுக அரசு வரும் பட்ஜெட்டு மற்றும் பொங்கல் பரிசுகளின் மூலம் மக்களோட மனசை வெல்ல திட்டமிட்டிருக்காங்க. அதே வேளையில் அதிமுக மற்றும் தாவேக்கா அந்த ரெண்டு கட்சிகளுமே களப்பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறதுனால தமிழக அரசியல் களம் வரும் மாதங்களில் இன்னும் பரபரப்பாகவே மாறுங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.